சென்னை GH ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு வார்டில் பாம்பன் சுவாமியோட போட்டோ இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பாம்பன் சுவாமிக்கும் GH ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 1924 வருஷம் சென்னை அரசு மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். 1923 வருஷம் டிசம்பர் மாசம் பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருக்க தம்புச்செட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி அவர் கால் மேல ஏறி அவரோட இடது கணுக்கால் முறிஞ்சிடுது. உடனே அவரை பக்கத்தில் இருக்க சென்னை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க டாக்டர்ஸ்லாம் அவரை பரிசோதிச்ச பின்பு அறுவை சிகிச்சை பண்ணி காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்றாங்க. சுவாமிகளும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவருக்கு சிகிச்சை நல்லபடியா முடியணும். சுவாமியோட பரமசீடரான சின்னசாமி ஜோதிடர் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்றார். பாம்பன் சுவாமிகள் முருகனை நினைச்சு மனமுருகி சண்முக கவசத்தை பாராயணம் பண்ண எண்ணி 11வது நாள் அங்க ஒரு செம சம்பவம் நடந்தது.